வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அந்த விஷயம் ஒரு அருமையான விஷயம்ன்றது என் மனசுக்குள்ளே பட்டதுனால அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அந்த நாணயத்தினுடைய இரு பக்கம் மாதிரி வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய மிக உயர்ந்த 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று என்னென்னா பொறுப்பு, இன்னொரு விஷயம் சுதந்திரம். பொறுப்பு அப்படின்ற மாதிரினா, இப்போ ஒரு காரியத்தை நம்ம பொறுப்பேற்று நடத்தி அப்படின்றல ஒரு செயலை நாம் செய்யணும். இந்த செயலை நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த செயலை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம பிறவி அப்படின்றதில் இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி செயல்படுத்தினால் மட்டும்தான், செய்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், சாதனைகள் படைக்க முடியும், எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னத நிலையை நாம் அடைய முடியும். அப்படின்றது மனசுக்குள்ளே வச்சு அப்படின்போது ஒரு காரியத்தை இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்போது அந்த காரியத்தை நமக்கு அந்த அறிவு இருந்தால், நமக்கு அந்த அனுபவங்கள் இருந்தால், நமக்கு அந்த டேலண்ட் இருந்தால், அதற்கான திறமைகள் இருந்தால் நம்ம சிறிதும் அந்த காரியத்தை செய்வதற்கு யோசிக்கக்கூடாது. சரின்னு சொல்லி உடனே ஏற்றுக்கிறணும். இந்த காரியத்தை நான் பண்ணுறேன், நிச்சயமாக செய்வேன். நீங்கள் இந்த ஒரு பத்திரிகையில் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பணியாற்றுகிற போது இது அவசியமாக இம்மிடியட்டாக ஒரு கதை வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தானா, அந்த கதை எழுதக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக அவங்கள்ட்ட அந்த டேலண்ட் இருக்கும்போது அந்த கதையை எழுதிருங்க. உங்களுக்கு கவிதை எழுத முடியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கவிதை எழுதுங்க. உங்களுக்கு இந்த ஒரு கதை ஒரு பிரபல எழுத்தாளருடைய கதை அந்த பத்திரிகையில் வருது, அதுக்கு ஓவியம் வரையணும். ஓவியம் வரைவதற்கான திறமை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓவியத்தை வரைஞ்சிருங்க. ஒரு கட்டுரை, அருமையான அரசியல் கட்டுரை வேண்டும் அப்படின்னா அந்த அரசியல் கட்டுரையை உடனே எழுதிருங்க. அதனால் இப்போ நீங்கள் ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். லே அவுட் ஆர்டிஸ்டாக இருந்தால் லே அவுட் ஆர்டிஸ்ட்டை என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்க அப்படின்றது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? திறமை இல்லாதவங்க யாருமே கிடையாதுல்ல. அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே டேலண்ட்டுன்றது ஒன்று இருக்க தான் செய்யும். அப்படி டேலண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, நம்ம டேலண்ட் என்ன, இந்த டேலண்ட்டை வச்சு வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருது, இந்த டேலண்ட்டை வச்சு எப்படி வாழ்க்கையில் சாதிப்பது, எப்படி எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு மகத்தான காரியங்களை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் பொறுப்பை தட்டி கழித்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எதுவுமே என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் முடியாதுங்க, என்கிட்ட அந்த டேலண்ட்லாம் கிடையாது, என்கிட்ட அந்த ஆற்றல்லாம் கிடையாது, என்கிட்ட அப்படிலாம் செய்கிற அளவுக்கான திறமைகள்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லவே கூடாது. அப்படிலாம் இல்லை. திறமை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாருமே சாதாரணமாக படிப்பறிவு இல்லாமல் தெருவில் தூங்கிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட கூட அவங்ககிட்ட கூட ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியலை. அதனால் படிப்பு இருந்தால்தான் சாதிக்க முடியும், படிப்பு இல்லாவிட்டால் சாதிக்க முடியாது. கல்லூரியில் பட்டம் பெற்றால் தான் சாதிக்க முடியும், கல்லூரியில் பட்டம் பெறாவிட்டால் சாதிக்க முடியாது. பல்கலைக்கழகத்தில் உயர்ந்த பட்டங்களை பெற்றால்தான் நாம் உன்னதமான காரியங்களை செய்ய முடியும், இல்லாவிட்டால் செய்ய முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நத்திங். இதுவரை வரலாற்றில் மிகப்பெரிய காரியங்களை செய்தவர்கள்லாம், படிக்காதவர்கள்லாம் நிறைய மிக உயர்ந்த காரியங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அரசியல் உலகத்தில் கூட படிக்காத மனிதர்கள்லாம் உன்னதமான பதவிகளில் அமர்ந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள், இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்கெல்லாம் எப்படி அந்த பொறுப்பை ஏற்று செயல்பட்டார்களோ அதே போல் உங்கள்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பு உணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் மனப்பூர்வமாக முழு சம்மதத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது என்னன்னா சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா அந்த பொறுப்பு உங்கள் கைக்கு வந்த பிறகு நீங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். மற்றவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி, மற்றவங்களுடைய கட்டளைக்கு ஏற்றபடி, மற்றவர்களுடைய ஆணைக்கு ஏற்றபடி, மற்றவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை பின்பற்றி அப்படின்றத விட நீங்களே அந்த டிசைடிங் அத்தாரிட்டி, நீங்களே கட்டளை இடக்கூடிய மனிதர், நீங்களே ஆணை பிறப்பிப்பதற்கான தகுதிகளை கொண்ட மனிதர் அப்படின்ற, அதாவது ஆணை பிறப்பிப்பவரும் நீங்கள் தான், அதை பின்பற்றுபவரும் நீங்கள் தான். முழு சுதந்திரம். யூ ஆர் த டீச்சர், யூ ஆர் த ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. நீங்கள் தான் அதிகாரி, நீங்கள் தான் பணி செய்யக்கூடிய மனிதன், ரெண்டுமே அப்படின்ற மாதிரி வச்சு முழு சுதந்திரம். ஏன்னா உங்கள் திறமை இருக்குல்ல, அந்த திறமை உங்கள் கைவசம் இருக்கும்போது பொக்கிஷமே அதுதானே கேபிட்டல். அந்த கேபிட்டலை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க, நீங்கள் செயல்பட போகிறீங்க.
நீங்கள் வந்து மிகப்பெரிய காரியங்களை பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து வேற ஒருத்தரோட கட்டளை உங்களுக்கு எதுக்கு? வேற ஒருத்தரோட ஆணை எதுக்கு? இன்னொருத்தர் வந்து கட்டளை போட்டு தான் நீங்கள் அந்த காரியத்தை செய்யணுமா? அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து நீங்களே எஜமானாக இருந்து கொண்டு முழு சுதந்திரத்துடன், சுதந்திரத்தன்மையுடன், ஃபுல் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றோம்ல, ஃபுல் ஃப்ரீடம், அதாவது சுதந்திர பறவையை போல, எ பேர்டு வித் ஃபுல் ஃப்ரீடம், அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் முழு சுதந்திர உணர்வுடன் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த காரியங்களை உங்களால் வாழ்க்கையில் செய்ய முடியும். அதனால் இப்போ வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பல சாதனையாளர்கள், வரலாற்றில் இடம்பெற்ற மனிதர்கள், சரித்திரத்தில் தங்களுடைய பெயர்களை பொன்னெழுத்துக்களால் பொறித்துவிட்டு சென்றவர்கள், இப்போ வந்து பொன்னெழுத்துக்களால் பொறித்து கொண்டு இருப்பவர்கள், மிக திறமையாக செயல்பட்டு கொண்டு இருப்பவர்கள், இப்போதும் மிகப்பெரிய காரியங்களை வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருப்பவர்கள், நமக்கு ஆதர்ஷ புருஷர்களாக, முன்மாதிரிகளாக இருப்பவர்கள். அவங்கள எல்லாரும் வாழ்க்கையில் பாருங்கள், இந்த 2 விஷயங்களை வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள், பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அப்படி பாஸ்டாக இருந்தால் பின்பற்றி இருப்பார்கள், இப்போ இருக்கிறதுனா பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை நல்லா கவனிங்க. அதனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு கூடிய நீங்கள் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு வேண்டும். அந்த 2 விஷயங்கள் என்ன அப்படின்றதான் பொறுப்பு, பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒன்று. அதாவது எதையும் ஒதுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். அது முதல்ல வந்து ஒரு காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னால இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறணும்ல. ஏற்றுக்கிட்டால் தானே நீங்கள் செயல்பட முடியும். ஏற்றுக்கிறாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டு ஒர்க் அப்படின்றக்குல அதிலேயே ஒர்க் பண்ண முடியாதே. அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பொறுப்பு உணர்வு அப்படின்றது ஒன்று. பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று. அதுக்கடுத்து அந்த ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தில், அந்த செயலில் முழு சுதந்திரம், ஃப்ரீடம், அதுவும் வேணும் கட்டாயம். இந்த 2ம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஓஷோ கூறுவதைப் போல வெற்றி பெறுவீர்கள், சாதனைகள் படைப்பீர்கள், அனைவரையும் உங்களை அண்ணாந்து பார்க்க வைப்பீர்கள் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.